மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தீர்மான நாள் அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கார்கே அவர்கள் மூலம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிக எண்ணிக்கையில் சீட்டுகள் வேண்டும், உள்ளாட்சியில் 30% விழுக்காடு பங்கு வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையாகும். அதை பெற்றுத்தர அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு கார்கே அவர்களிடம் கோரிக்கையை வைத்து தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம். தீர்மானம் 5, அதிக சீட்டுகள் அதிக இடங்களை பெற வேண்டும். கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் இடம் குறைந்து கொண்டே வருகிறது. இதை தவிர்த்து காங்கிரஸ் கட்சி தலைமை கோரும் சீட்டுகளை வழங்க வேண்டும் என இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நன்றி. மதுரை தெற்கு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாணிக்கம் தாகூர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நரேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் நரேஸ்வரன், கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, முக்கியமான விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை தெற்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு கூட்டம் திருப்பரங்குன்றம் கோயில் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் மாணிக் தாகூர் எம்பி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் நடைபெற உள்ள 2026 தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். திமுக காங்கிரஸ் இடையே அதிகார பகிர்வு தொடர்பாக விவாதங்கள் எழுந்து வரும் நிலையில் இந்த செயற்குழு ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு விவாதங்கள் சர்ச்சைக்கும் நிலையில் இந்த செயற்குழு கூட்டம் கவனம் பெற்றுள்ளது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி பங்கு வேண்டும், அதிக எண்ணிக்கையில் தொகுதி, உள்ளாட்சியில் 30% விழுக்காடு பங்கு வேண்டும், அதை பெற்றுத்தர அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்களிடம் கோரிக்கை வைத்து தீர்மானம். அதிகமாக சீட்டு, அதிகமான இடங்கள் பெற வேண்டும். கூட்டணி கட்சிக்கான இடங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. இதை தவிர்த்து காங்கிரஸ் கட்சி தலைமை கோரும் தொகுதிக்காக வழங்க வேண்டும். இந்தியாவில் மத்திய பட்ஜெட்டை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விமர்சித்து அறிவித்தது போல் ஜவுளித்துறை தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துள்ளது. போதிய நிதிகள் ஒதுக்கீடுகள் செய்யாமல் தமிழக மக்களை வஞ்சிக்கின்றது. கடந்த 2019ஆம் ஆண்டு மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டது. இதில் ஜப்பான் அரசாங்கம் நீதி மேலாண்மை கல்விக்கப்பட்டு இதன் மீது பெரும் அக்கறை கொண்டு ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விருதுநகர் எம்பி போராடி வருகின்றது. அவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். மதுரைக்கு சர்வதேச விமான நிலையம் விரிவாக்கத்திற்கு ஏற்பாடு நிலை கையெடுக்கப்பட்டும் பிரச்சனை மற்றும் சமூக கோரிக்கைகளை சமூக முறையில் மத்திய அரசும் மாநில அரசும் மக்களிடையே இணக்கமாய் பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என தீர்மானம் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.